சிவகங்கை மாவட்டம் மானாமரி தொகுதியில் திருப்பாச்சித்திலேருந்து வரோம். எங்கள் அண்ணன் பொண்ணு +2ல் 594 மார்க் எடுத்திருக்காங்க. எங்கள் மானாமரி தொகுதியில் இவங்க ஃபஸ்ட்டு மார்க். அதுக்காண்டி வந்து பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் நேரில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறது என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க விஜய்? நேரில் பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக இருந்துச்சு. உங்களை கூப்பிட்டு வந்தது ஆமாம், போக்குவரத்து எல்லாமே எங்கள் இதில் எங்களுக்கு சிவகங்கை தெற்கு மாவட்ட தலைவர் வந்து முத்துபாரதியன்னு அவங்க நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நைட்டு கொண்டு வந்துட்டு பேருந்து அவங்களும் பேருந்து தான் போகிறாங்க. ரிட்டர்ன் இப்போ அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பேசினார் விஜய்? ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த இப்போ ரீசெண்டாக பெரியாருக்கு அவருடைய ஜாதி பேரை கொடுத்து இது பண்ணியிருந்தது அது கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது கரெக்டானது தானே. அது அவரே ஜாதி எதிர்ப்பு தான் போராடினார் பெரியார். அவர் பேருக்கே ஜாதி போட்டாங்கன்னா இதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா தலைவரும் போட்டுருவாங்களா அவங்க? தமிழ்நாடுனா உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகே. நீட்டை பற்றி எதாவது பேசுனதா சொன்னார். நம்ம நீட்டு வந்து அது மட்டும், அதாவது அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீட் மீன்ஸு மெடிக்கல் மட்டும் ஒரு இது கிடையாது. மெடிக்கலும் ஒரு ஆப்ஷன். அந்த மெடிக்கல் மட்டுமே இதுதான் நீட்டை கண்டிப்பாக இதே நீங்கள் இது பண்ண வேணாம், மற்றவருக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொன்னார். போன வருஷமே சொல்லியிருந்தார், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்து இதை எஜுகேஷனை வச்சோம்னா தான் இந்த நீட்டுக்கு ஒரு வழி பிறக்குண்டு. அது என்ன யாரும் ஒன்றும் அதை பற்றி செஞ்சது மாதிரி தெரியல. நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணிடுவார். உங்கள் ஓட்டு விஜய்க்கு தான்? எங்கள் எல்லாரோட விஜய்க்கு.